நேற்று வந்து லோக்சபா தேர்தலோட போட்டி என்ன ரிசல்ட் வந்துச்சு? அது உங்களுக்கு எந்த அளவுக்கான மன நினைவு கொடுத்துருக்கு? ஏதாச்சும் உங்களுக்கு அதை கருத்துக்கள் இருக்கா? ஆட்சி மாறும் மாறல இல்லை அப்படி வரலன்றதெல்லாம் விட ஒரு பக்கம்னாலும் அது எனக்கு பெருசாக இப்போ சொல்ல விருப்பம் இல்லை. பட்டு விருதுநகர் தொகுதியில் இவர் ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தேன். பட் அவர் குறைஞ்சபட்ச ஓட்டில் தோத்தது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வருத்தமாக தான் இருக்கு. இந்த தோல்விக்கு என்ன காரணமா இருக்கு நினைக்கிறீங்க? இல்லை, இது பெரிய அளவில் தோத்து இல்லை லட்சக்கணக்கில் ஓட்டில் தோத்து இருந்தால் கூட பரவாயில்ல. சின்ன ஒரு குறைஞ்சபட்ச ஓட்டு வித்தியாசம் தான். பட் இவர் கேப்டனுக்கு அப்புறம் இவர் அடுத்த அரசியல் இதில் ஒரு பெருசாக வருவாருன்னு இந்த வெற்றி அவருக்கு ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். பட் குறைஞ்சபட்ச ஓட்டில் குறைஞ்ச தோத்தது ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அந்த தொகுதி மக்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதான். இது காரணம் என்னன்னு சொல்ல வருதுன்னா, பெரிய அளவில் தோத்துருந்தா கூட இல்லை ஓட்டு வித்தியாசம் தோத்தா கூட ஒரு காரணத்தை சொல்லலாம். பட் இதில் ரொம்ப கம்மி ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துதுன்றது பெருசாக காரணம் ஒன்றும் சொல்ல முடியல. மக்கள் போதுமான ஆதரவு கண்டிப்பாக கொடுத்தாங்க. கண்டிப்பாக அவர் போன இடத்துலையும் பிரச்சாரத்துலையும் நான் டிவிலையும் எல்லாத்துலேயுமே பார்த்தேன். பட் இந்த 39 தொகுதியில் எந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றது வந்து அது ஒரு இதுதான். பட் கேப்டனுக்காக கண்டிப்பாக இவர் ஜெயிப்பாருன்ட்டுன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். நான் மட்டும் இல்லை, அந்த தொகுதி மக்களே எதிர்பார்த்து தான் இவ்வளோ ஓட்டு இது கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓட்டு இல்லை மற்ற இடத்துலலாம் பார்த்தா ரொம்ப ஃபெமிலியரான இருக்கிறவங்களே தோத்து போயிட்டாங்க. லட்சக்கணக்கு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது குறைஞ்சபட்ச ஓட்டு வித்தியாசம் போது இதை நம்ம எப்படி பார்க்கறதுன்னா என்ன சொல்றது, அந்த மக்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, தொகுதி மக்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னா விருதுநகர் தொகுதி ரிசல்ட் மட்டும் இழுபறியா வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்? அது கண்டிப்பா ஒரு ஒரு சந்தேகம் மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்றது ஒன்றும் புரியல. மற்றதெல்லாம் ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. பட் இந்த தொகுதி மட்டும் அப்படியே மேலே கீழே போயிட்டு வர மாதிரியே இருந்தது. இருக்கிற அந்த வேட்பாளருக்கும் இவருக்குமே மேலே கீழே போயிட்டு வந்துட்டே இருந்தது. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு டவுட், ஒரு சந்தேகம் இருக்கும். பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரீகவுண்டிங் கொடுக்கணும் அப்படின்றாங்க. பட் அது எந்த விதத்துல அது சாத்தியம் தெரியல. இல்ல கண்டிப்பா கொடுக்கலாம், தப்பே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தேர்தல்னாலும் பரவாயில்ல, ஒரு இதுல வரலாம். இப்போ 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு எம்பி தொகுதி. அப்போ அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கில் ஓட்டுல இருக்கும்போது இந்த குறைஞ்சபட்ச ஓட்டுன்ற ரீகவுண்டிங்ல இது பண்றதுல தப்பே இல்லை. இதுல யார் வேணாலும் இதுல விண்ணப்பிக்கலாம், இந்த மாதிரி சொல்லலாம், இந்த கோரிக்கை வைக்கலாம். என்னென்ன ஃபர்ஸ்டே வெற்றின்னு இது பண்ண அனௌன்ஸ் பண்ண நியாயமா இருந்ததுன்னா, வெற்றின்னு இருந்ததுன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இது பண்றாங்கன்னும் போது நம்ம ரீகவுண்டிங்னு கொடுத்தா கூட இது எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும், இல்லை உண்மையை இதை அவரை வெற்றியை அவருக்கு கொடுப்பாங்க இல்லை என்னன்றது அது சந்தேகம் தான். அது செல்வாக்கு பின்னாடி இருந்தாலும் அவரோட தோல்விக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பணபலமும் ஜாதி பலமும் இதெல்லாம் இருந்தால்தான் அவருக்கு வெற்றி பெற முடியல சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. இதுல என்ன பலபலமோ இல்லை சாதி பலம் நீங்க சொன்னாலும் மற்ற தொகுதியில இருக்கிறவங்களையும் இவங்களையும் நீங்க கம்பேர் பண்ணலாம். பட் இதுல எந்த இதுலயுமே சாதி பலம் அப்படின்ற ஒரு பக்கம்னாலும் இது முழுக்க இது ஓட்டு அதிகமா வாங்கினது இது பண்ணது கேப்டனுக்காக மட்டும்தான். அவருக்கு அடுத்தபடி விஜய் பிரபன் அவர் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்புல தான். பட் இவரை தோக்கடிக்கணும் இது பண்ணணும்ட்டு கண்டிப்பா ஒரு நடந்திருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அடுத்த அரசியல் ஒரு இதுல வரணும் போது இதை பின்னாடி இருக்கவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுல நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் சொல்றதுன்ற ஒரு சாமானியனா பார்க்கும் போது நெல்வேலியில் யாருக்கா இருந்தாலும் இந்த சந்தேகம் வரும். பட் அதுல விதத்துல எனக்கு இதுல வர்றதுல எனக்கு அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. எல்லாருக்குமே இது இயல்பா வரக்கூடிய ஒரு இதுதான். பட் என்னன்னா இது ஒரு 50,000 ஓட்டோ இல்லை ஒரு லட்சக்கணக்கில் ஓட்டு அப்படின்னா கூட ஒரு ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். பட் இது கொஞ்சம் குறைஞ்சபட்ச ஓட்டு கடைசி வரைக்கும் வின் பண்ணுவாருன்ட்டு ரொம்ப எதிர்பார்த்தோம். எல்லாருக்குமே எதிர்பார்த்தோம். நான் கூட எதிர்பார்த்தேன். எந்த தொகுதியில இருந்தாலும் இந்த தொகுதியில கண்டிப்பா இவர் வெற்றி பெறணும்னு நான் ரொம்ப விரும்பினேன். பட் அது இது வந்து ஏமாற்றம் தான். புகழுக்கும் விருதுநகர் மக்களுக்கு இருந்த ஆதரவுக்கும் இந்த 3,70,000 ஓட்டுங்கிறது வந்து ஏற்றுக்கொடுத்தா இது அதிகமாக வாங்கியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இவரு இன்னும் அதிகமா வாங்கியிருக்கணும்னு தான் நான் இன்னும் அதிகமா வாங்கியிருக்கணும். இதே கம்மி தான் நினைக்கிறேன். இது கம்மின்றதை விட இவர் வெற்றி பெற்றணுன்றதுதான் இதுவே மெஜாரிட்டியில வெற்றி பெற்றிருக்கணும்ன்றதுதான் என்னோட
நீங்க இந்த ஓட்டு இவ்வளவு வாங்கியிருக்கிறாருன்றதை விட இல்ல குறைஞ்சபட்சம் ஓட்டு கம்மியாகுனது இல்ல, அதிகபட்சம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கணும்ன்றதுதான் உண்மையாவே என்ன அப்படிதான் இருந்திருக்கணும். அப்படிங்கும்போது தவறு இங்க எங்க நடந்திருக்கு? நிறைய காரணம் சொல்லலாம். தவறு எங்க நடந்திருக்குன்னு நிறைய காரணம் சொல்லலாம். பட் ஆனா தவறு நடந்திருக்குன்றது மட்டும் சொல்ல முடியும். தவறு நடந்திருக்குன்றது மட்டும் தெரியும். பட் எங்க நடந்திருக்கு எப்படி இருக்குன்றது டீட்டெயிலா நான் சொல்ல விரும்பல. பட் நடந்திருக்குதுன்றது மட்டும் ஏன்னா இவரு அதிக ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர். அந்த மக்கள், அந்த விருதுநகர் மக்கள் பாத்தீங்கன்னா கேப்டனுடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாம அடுத்த கேப்டனா தான் நம்ம விஜய் பிரபாகரன் அவரை பார்த்தாங்க. ஏன் இன்னொன்னு சொல்ல போனோம்னா, ஒரு அரசியல் சாராத ஒரு எந்த கட்சி சாராதவங்க எல்லாருமே வந்து இவர் அடுத்த கேப்டனா வரணும்ன்றதுதான் எல்லாருடைய விருப்பம் இருந்தது. இந்த வெற்றி அவருக்கு ரொம்ப இதுவா இருந்திருக்கும். பட் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், இவர் தோத்துட்டாருன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் மத்தியில் அவர் எப்போ அவர் தான் ஜெயிச்சு இருக்கிறாருன்றது உண்மை. பட் இது அவர் தோல்வி கிடையாது, இது வெற்றி தான். இது ரொம்ப சார், இப்ப கரெக்டான கேள்வியை கேட்டீங்க. கண்டிப்பா அவர் இன்னும் களத்துல இறங்கி தன்னை யாரும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். கேப்டனுக்கு அடுத்தபடி இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ கேப்டன் அவரோட அவர் இருந்தது, அவர் மக்கள் மத்தியில் செஞ்சது எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பொது வாழ்க்கையிலே ஆகட்டும், திரை வாழ்க்கையில வந்தாலும், சினிமால நடிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவரு, அதை நடிச்ச தெரிஞ்சவர். பொது வாழ்க்கையில நடிக்க தெரியவே இல்லை. ஆனா இருந்தாலும் அவரு மக்கள் மத்தியில எப்பவுமே அவர் இறந்தாலும் அவர் இருக்கிறாரு. பட் அதை தாண்டி விஜய் பிரபாகரன் அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. அரசியல் காலத்துல அரசியல தன்னை வளர்த்துக்கிற, தன்னை யார் நிரூபிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. அது இன்னும் அவர் தன்னை வெளிப்படுத்தி நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. நிரூபிக்கணும்னு தான் என்னோட ஆசை. விருதுநகர் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து இன்னும் 4 தொகுதி, மொத்தம் 5 தொகுதி. விருதுநகர் இல்லாம திருவள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், மத்திய சென்னை இதுலயும் வந்து தேமுதிக வந்து போட்டிட்டு இருந்தாங்க. அதுலயும் வந்து கணிசமான நல்ல ஒரு ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. பட் அதுலயும் வந்து யாருமே வின் பண்ணல. அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு இன்னும் தேமுதிக வளரணும், ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்த கட்சியை சார்ந்து அப்படின்னு இல்லாம கேப்டன் விட்டுட்டு போன அவரோட முதல்ல அவர் அரசியலுக்குள்ள வந்து அவர் எப்படி மக்கள் மத்தியில எப்படி தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரோ அந்த மாதிரி தனியா இவங்க தேமுதிக வந்து வளர்றதுக்கும் அடுத்த கட்சியை சார்ந்த கூட்டணி என்று அவங்க பலத்துல இல்லாம தான் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பா அதை நிரூபிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. வருகிற 2026 தேர்தலில் தேமுதிக அவங்க எப்படி தனித்துன்னா பெட்டரா இருக்குமா இல்லை கூட்டணி வச்சா பெட்டரா இருக்கும்? இது வந்து நான் என்ன சொல்றதுன்னா, ஒன்று ஜெயிக்கிறவனா இருக்கணும், இல்லை ஜெயிக்கிறவங்க கூட இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசியல் வந்து தன்னை யார் நிரூபிக்கின்றது வெற்றி மட்டும்தான் இங்க யதார்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது தனித்து அவர் நிற்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். 234 தொகுதி தனித்து போட்டிடுறதுக்கு எப்படி இருக்குன்னா, கேப்டன்ல இருந்தது அது வேற விஷயம். பட் இது வந்து ஒரு சாமானியனா நான் சொல்றேன், ஒரு பொது பார்வையில சொல்றேன். அவரு இருந்தாருன்னா அவரோட இதுல இருக்கிறது வேற. பட் இப்ப இருக்க தேமுதிகன்றது கேப்டன் இருந்தபோது ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க ஓட்டு சதவீதம் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட். பட் இப்போ தேமுதிக தன்னை கட்சியை நிரூபிக்கணும், அவங்க மக்கள் மத்தியில் இன்னும் இறங்கி வேலை செய்யணும். பொது பிரச்சனையில முழுசா இறங்கி இது பண்ணணும். யார் சமரசம் இல்லாம மக்கள் பிரச்சனைக்கு வந்து இறங்கி செய்யணும்ன்றதான் என்னோட விருப்பம். அப்பதான் கட்சியும் வளரும், அவங்க கொள்கையும் நிலைச்சு நிற்கும். இல்ல கண்டிப்பா பெருகி இருக்கு. அது ஏன் பெருகி இருக்குன்றதுன்னா அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா விருதுநகர். இதுல என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எந்த கட்சியும் நான் யாரையுமே நான் குறிப்பிட்டு பேச விரும்பல. முக்கியமான தலைமையில இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்க, ஃபெமிலியரானவங்க, பெரிய அரசியல் ஒரு பதவியில இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்று இந்த தேர்தலில் நின்றவங்களாம் அவன் லட்சக்கணக்கில் ஓட்டு விசாரணை தோத்துருக்குறாங்க. இப்ப விருதுநகர்ல இவர் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ஓட்டு வித்தியாசம். இது எப்படி இது நடந்தது? இது கேப்டனுக்காக மட்டும் தான். பட் அந்த இது வந்து மக்கள் மத்தியில என்ன இருக்கு அப்படின்றது இது ஒரு உதாரணம். விருதுநகர் எலெக்ஷன் ஒரு அவர் தோத்தாரு அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா உண்மையாவே அவர் ஜெயிச்சிட்டாரு, மக்கள் மத்தியிலே நின்றாரு. பட் அது என்னன்னா அதை நிலைச்சு அதை இன்னும் கொண்டு போகணும்னா அது இன்னும் இறங்கி வேலை செய்யணும். மக்கள் மத்தியில தேமுதிக இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு. அதை இவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு ஃபீல்டு களத்துல இறங்கி வேலை செய்யணும். தமிழ்நாட்டு மக்கள் இன்னுமே காசு வாங்கிட்டு ஓட்டு போற பழக்கம் வச்சிருக்காங்களா? மீண்டு வராங்களா? அதுக்கான என்ன சொல்யூஷன்?
இல்ல இப்போ ரொம்ப தெளிவாயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து நீ காசு கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வேணா போட்டுப்பாங்களே தவிர நீ காசு கொடுத்தன்றதுக்காக உனக்கு ஓட்டு போடுவன்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்போ. இப்போ அப்படியெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப தெளிவாயிட்டு இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டு இருக்கிறாங்க. நீ ஏன் பணம் கொடுக்குற, ஓட்டுக்கு ஏன் கொடுக்குற, அப்போ நீ ஓட்டுக்கு நீ பணம் கொடுக்குறேன்னா நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறன்றதான் ஆதாயம் எல்லாமே யாரும் செய்ய மாட்டாங்கன்றது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்படியே ஓட்டு கொடுக்க பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு தன்னுடைய தனக்கு யார் வேணும், எந்த தலைவன் வேணும், தனக்கு யாரு கரெக்டா வேலை செய்வாங்க, நாட்டு மக்களுக்கு யாரு என்ன எந்த தலைவன் வேணும்ன்றதில் தெளிவா இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றது காசு கொடுத்து ஓட்டு போடுற காலம்லாம் அது 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 வருஷம் முன்னாடிலாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதே காசுக்கு ஓட்டு காசு வாங்கினாலும் ஓட்டு போறப்ப அவங்களுக்கு பிடிச்சவங்க தான் போடுவாங்க. கண்டிப்பா அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப அந்த காசு கொடுத்து ஐயோ கொடுத்துட்டாங்களா இதை கட்டாயமா போட்டு ஆகணும்ன்ற இதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீ காசை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், நீ கொடுக்குறியா கொடு, நீ ஒன்றும் உன் அப்பா வீட்டு காசு கொடுக்கல, நீ திருட்டு வாங்கி லஞ்சம் பண்ணி ஊழல் பண்ணிடுறது காசு தான் எங்க காசு தான் நீ கொடுக்குற, வாங்கிட்டு அவங்க தனக்கு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுறாங்க. திமுக ஒரு கேப்டனோட எதுல மட்டும் போயிடுச்சு முடிஞ்சிச்சுன்றது வந்து யதார்த்தம் கிடையாது. இப்போ ஒரு கேப்டனுக்கு அடுத்தபடி விஜய் பிரபுவன் அவர்ல அரசியல்ல ஒரு எதிர்பார்க்கிறாங்க மக்கள். பட் அதை உணர்ந்து அதை என்ன செய்யணும்ன்றது அதை அவங்க செய்யணும். ஒண்ணு சரியான முடிவு எடுக்கணும். அது எலெக்ஷன் முடிவுலாகட்டும் இல்லை கூட்டணி சம்பந்தமாகட்டும் சரியான முடிவு எடுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். கேப்டன் வந்து ஒரு இடத்துல ஒரு தவறிட்டாருன்னா மக்கள் இதுவா பேசுறாங்க, ஒரு கூட்டணி இதுல அப்ப தவறிட்டாரு இல்லைன்னா அவர் தான் அப்படின்றாங்க. பட் அவர் இறந்த பிறகு சொல்றாங்க அவர் தான் வந்திருக்கணும். அப்ப அவரு 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 இந்த எந்த விதத்துல தவறு செய்யல, மக்கள் தான் தவறு செஞ்சுட்டாங்க. அவரு அவரு வந்திருக்க எப்படி முடிவு எடுக்க, அப்படி நீ ஓட்டு போட்டு அவர் வந்திருப்பார். பட் அவரு சரியான ஒரு முடிவு எடுக்கலன்றது அவருக்கு அது ஒரு பரவலா பேச்சு இருக்கு. பட் தேர்தல் நேரத்துல சரியா கூட்டணியில ஆகட்டும் இல்ல நிக்கிறதுல ஆகட்டும் சரியான முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுத்தா மட்டும்தான் அரசியல் களத்திலையும் நிலைச்சு நிக்க முடியும், வளர முடியும்ன்றது என்னோட குறிக்கோள். அதனால சரியா முடிவு எடுத்து கட்சியும் நடத்திட்டு போகணுன்றது என்னோட விருப்பம். நன்றி.